ஷேக் ஹசீனாவிற்கு மீண்டும் அரசியல் எதிர்காலத்தை ஏற்படுத்தி தர தாங்கள் முயற்சிப்பதாக வெளியான கருத்துக்களை வங்கதேச ராணுவம் மறுத்துள்ளது. இதற்கிடையே இந்திய பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வங்கதேச அரசு விருப்பம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்டில் கவிழ்ந்த நிலையில் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. எனினும் அங்கு நீடித்து வரும் மதக்கலவரம் பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் பிற நகரங்களில் ராணுவம் ரோந்து செல்ல தொடங்கியுள்ளது. நாட்டை விட்டு தப்பிய ஷேக் ஹசீனாவை மீண்டும் வரவழைத்து ஆட்சியை ஒப்படைக்க ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக வங்கதேசத்தில் புதிதாக உருவாகியுள்ள மாணவர்கள் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக தேசிய குடிமக்கள் கட்சியினர் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர். ஷேக் ஹசீனாவை மீண்டும் அழைத்து வர முயற்சிப்பதாக வெளியான தகவல்கள் நகைப்புக்கு இடமானவை என்றும் அரசியல் முதிர்ச்சியற்ற கருத்து என்றும் ராணுவம் நிராகரித்துள்ளது. அடுத்த மாதம் தாய்லாந்தில் நடைபெறும் மாநாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியோடு தங்கள் அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸ் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறைக்கு வங்கதேச அரசு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இதை பரிசீலிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.